நம்ம ரேவதியையும், இலக்கியாவையும் நம்ப வைக்கிறதுக்காக அடுத்தடுத்து எஸ்எஸ்கே மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அவங்க 2 பேரையும் நம்ப வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் நம்ம இலக்கியாவ நம்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ரேவதிய கூட ஏமாத்திடலாம். ஆனா இலக்கியாவ ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலி, கார்த்திக் இவங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இந்த மால்வாக் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைன் வாங்குறதுக்காக, அதாவது கௌதமும் அதுல இருக்காரு அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு சைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வச்சு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது அந்த ஒரு ப்ராஜெக்ட்ட வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே அடுத்ததா கேம் ஆடப் போறாரு. அந்த ஒரு ப்ராஜெக்ட்ட கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சைன் போட வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. அப்படி சைன் போட்டு அந்த ப்ராஜெக்ட்ல கௌதம் இருக்கிற மாரி காட்டிட்டு, கடைசியில கார்த்திக் அந்த ப்ராஜெக்ட்ட எடுத்து நடத்தி, அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்க முடியல. அதாவது அத வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியல அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கான எல்லா பொறுப்புகளையும் கௌதம் தான் ஏத்துக்கணும். அதாவது அந்த இழப்புகள் எல்லாத்தையுமே கௌதம் மேல தான் வந்து விழும். நீங்க அந்த கார்த்திக் என்ன பண்ணாலுமே சரி அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்டின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே நல்லவரா? கெட்டவரா? என்னதான் நடக்குதுங்க? அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நமக்கு உதவி எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள எஸ்எஸ்கே செய்றாரு. அப்போ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே திருந்திட்டாரு போல இருக்கு அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு ரொம்பவே வற்புறுத்தி சீக்கிரமா, சீக்கிரமா அப்டின்ற மாரி சொன்னதுனால, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரேவதிக்கும் நம்ம எஸ்எஸ்கேவுக்கும் ஒரு கோவில் வச்சு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்க திருந்திட்டீங்க அப்டின்றத நான் எப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்புறது? அப்டின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில எஸ்எஸ்கேவே சொல்றாரு. இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட கழுத்துல தாலிய கட்டினா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ நம்புவியா ரேவதி? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதி கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த எஸ்எஸ்கே என்னமோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா தான் கேட்டாங்க. அதுவும் இல்லாம கண்டிப்பா ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மகன்கிட்ட சொல்லாமலும், அவங்களோட மகன கூட்டிட்டு வராமலும், இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா உடனடியா நம்ம இலக்கியா இருந்துட்டு, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய செய்யுங்க. நீங்க ரேவதி அம்மாவோட கழுத்துல தாலிய கட்டுங்க. அதுக்கப்புறம் மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாம ரேவதி அம்மாவோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ரேவதியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல அப்படின்னா கூட, நானே சொல்றேன் அப்படின்ற மாரி இலக்கியா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஒரு ஒரு கோவில்ல வச்சு நம்ம ரேவதியோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு எஸ்எஸ்கே ரெடியா நின்னுட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மாசான விஷயத்த நம்ம இலக்கியா செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் கௌதமையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கௌதம் தன்னால அங்க வந்துர்றாரு. ஆனா தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். கடைசியில எஸ்எஸ்கேவோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, "என்ன தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேவதிய ஏமாத்துனது நீதானா? இதுக்கு மேல உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உன்ன கொன்னா தான் என்னோட ஆத்திரம் தீரும்." அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ எஸ்எஸ்கேவோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்கே இதுக்கப்புறம் அதாவது அவரு சாக போறது கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொய் சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்ற உண்மை எல்லாமே தெரிய வரப்போகுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.